வணக்கம், நான் உங்கள் கூகுள் டிஆர்எஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணி. கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்கூரில் தான் இருக்கும். பர்கூரில் வந்து கேகே ரெசார்ட் தாரமங்கரைன்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் இருக்கும். நல்ல ஒரு நைட்டு ஒரு உறக்கம். நைட்டு கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு ரெசார்ட் வந்து சேர்ந்தோம்னா ஒரு 10:30 அந்த ரேஞ்சில் வந்து சேர்ந்தோம். தென் காலையில் ஏஞ்சிச்சோடனே பார்த்தீங்கன்னா கிளைமேட் வேறு மாதிரி இருந்துச்சு. வெளியே வரவே எங்களுக்கு தோணலை, அப்படி இருந்துச்சு. அந்த இப்போ பார்த்தா அவங்க தெரியும் பாருங்கள், பனி மூட்டெல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு வேறு மாதிரியா. இதுக்கு மேலே எல்லாம் ஒவ்வொரு தடவை கிளம்பணும், எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பேக் பண்ணிட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திபெத்தியன் டெம்பிள்னு சொல்லிட்டு கர்நாடகா ஸ்டேட்டுக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது. அதாவது மினி லடாக்குன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் இப்போ கிளம்புறோம். ஒரிஜினல் லடாக்கு தான் போக முடியல, அட்லீஸ்ட் ஒரு மினி லடாக் அந்த கோயிலுக்காச்சும் போய்ட்டு வருவோம்னு சொல்லிட்டு தான் இப்போ நாங்கள் அந்த இது பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ டேரெக்டாக எல்லாம் ஒன் பை ஒன்னாக பேக் போயிட்டுருக்கு. ஓகே டிஆர்எஃப், ஸோ எல்லாம் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறோம். எல்லாம் இப்போ வண்டி தாறுமாறாக நிற்கிதுங்களா, அப்படி இருக்கு பாருங்க. எல்லா வண்டிக்கும் செயினில் பிடிச்சிட்டு ஸோ பக்காவாக ரெடியாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு செட்டாக பறக்க வேண்டியதான். டைம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு மார்னிங் 6 o'clock கன்டினியூ பண்ணியிருப்பேன். 6 or 7 அந்த ரேஞ்சில் கன்டினியூ பண்ணியிருப்பேன். இப்போ நான் கன்டினியூ பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 o'clock 9:15 ஆகிடுச்சு. இன்னும் நாங்கள் இருந்து கிளம்புற, ஏன்னா ஃபுல்லாக பசங்களாம் தூக்கம். நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் வந்து கண்டினியூ ரைடு பண்ணி அங்கே அதுக்கப்புறம் சமைச்சு ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டில் இருந்தாலும் சரியான தூக்க மாட்டேங்க. அதனால் பசங்கள்லாம் தூங்கிட்டாங்க. ஸோ நானும் டிஸ்டர்ப் பண்ணல. ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பர்கூர்லேருந்து, அதாவது பர்கூர்லேருந்து காமன் ஏரியா, அந்த அவுட்டர் ஏரியான்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஏரியா இதாட்டுக்கு. அண்ட் தென் இப்போ டேரெக்டாக பர்கூர்லேருந்து டேரெக்டாக திபெத்தியன் டெம்பிள், அதுக்கப்புறம் வந்து அப்படியே சத்தியமங்கலம் ரோடு வழியே இறங்குவோன்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படின்னு தெரியல ரூட்டு. ஸோ ஏன்னா இப்போ இந்த ரூட்டுக்கு நான் இப்போ தான் புதுசு. ஸோ அதனால தான் நான் வண்டி எடுத்துகிட்டு ரிட்டர்ன் கிளம்ப உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். தெய்வமே உனக்கு கோடி கும்பிட்ற போகிறேன் தெய்வமே. ஏன் தெய்வமே நான் இப்படி பண்ணுறேன்? நல்லா தான் நடந்த காலைக்காண்டி ஆன் பண்ணும்போது இந்த ஏபிஎஸ் சிம்பிளில் இன்ஜினிகேஷன் ஆஃப் ஆகிடுச்சு டிஆர்எஃப். இந்த ஏபிஎஸ் அறியுது என்னன்னே தெரில. சொல்லும் அவனுக்கு என்ன ஐயோ மறந்து போயிட்டுனா. நன்றி. உனக்கு என்ன நான் பாவம் பண்ணேன்? என்னை ஏன் இப்படி படுத்துகிற? உனக்கு நான் எல்லாம் டேங்க் ஃபுல் பண்ணேன், செயின் லூப் படிச்சிருக்கேன், எல்லாமே பண்ணேன். இதுக்கு மேலே உனக்கு நான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன்? என்னால் முடியல. ஆல்ரெடி நம்ம மலையில் தான் இருக்கோம். ஆனால் இந்த மலையை விட்டு நம்ம இன்னும் டீப்பான மலைக்கு நம்ம போக போகிறோம். அதாவது டீப் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போக போகிறோம். இன்னும் அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஏய் 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 கம்பெனி யாரு? ஏபிசியா? ஏபிசி பிரச்சனையா ஏரியா? ஏபிசி யாரு பிரச்சனையா ஏரியா? சொல்றது கேட்கலையா? கீழே விட்டுருவியா? ஏன் ஸ்லோ பண்ணிக்கிறேன்? ஏய் சிரி தோன்றி இறங்கி வாயா, இறங்கி வாயா. ஏய் 10 கணக்கு மூட்டை வண்டி கீரில் வர்றீங்கயா? மயில கூட எப்படியா இப்படியா? ஓகே ஓகே விட்டு தூக்கி அடிச்சுன்னு வச்சுக்க. அண்ணாட கூட பண்ணிடலாம். சொல்லலாம் சந்திர கடையா? கண்ணாடிலாம் பலமாக வச்சிருக்க அப்படியே. ஏய் தூக்கு என்னன்னா டெடி பேர் யானைக்குட்டிய போட ஒரு பில்லு போட்டுரு பேசாம. பொம்மையெல்லாம் வச்சிருக்கேன்யா. எங்க ஐட்டாச்சு பொம்மை விடுங்க. கடையே வாங்குறதுக்கு வந்து அவர்கிட்ட நான் கடை எங்களுக்கு தான் சொல்லுங்க. இங்கே வரு டிங் டிங் ஏர்ல ஆன் பண்ணும். டிங் 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 கோகுல்னு சொல்லுங்க. கோகுல்னு ஒருத்தர் தான் வந்திருக்கேன், இன்னொருத்தர் மோட்டோ போ. பொம்மை மட்டும் எடுத்துட்டேன்னு சொல்லிடுறேன். சலாம் இப்போ தான் கிளம்புறோம். சரி ஏதாவது கடை இங்கே ஒன்று இருக்குன்னாங்க, அதான் விலை பேசிட்டு வந்துடலான்னு பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தா வாங்கணுன்றாங்க. ஒரே ஒரு பொம்மை மட்டும் பாண்டா பொம்மை தூக்கிட்டான் மோட்டோ. எங்கே இருக்கு பிக்காச்சு? எங்க பிக்காச்சு? அது பிக்காச்சு அது இல்லையே. இது இங்கே இருக்கு. ஆமையா எடுத்துடலாமா? இதை மட்டும் தூக்கிறேன்க்கா சொல்லிருக்கேன். வேணா வச்சுருந்துரு. பார்த்துக்க எப்படி இருக்கு? செல்லாம் கடைக்கு பேர் வைக்கலையாமே? என் பேரை வச்சிரு. எதுக்கு? குஞ்சம்மாள் வீடியோ கால் ஸ்டேஷனரி என்ன செல்லாம் ஓகேவா? நான் பார்ட்னர்ஷிப் ஆடுறேன், பிரச்சனை இல்லை. என்ன சொல்கிறேன்? அதான் என் பேர் வச்சிரு. கோகுல் ஸ்டேஷனரிஸ் அப்படிலாம் டிஆர்எஃப் ஸ்டேஷனரின்னு வச்சிரு. முடிஞ்சு போச்சு. வேற என்ன வேணும்?
இது எனக்கு ஒரு gift வந்துச்சியா? அந்த ஆள்கிட்ட நான் சொன்னேயா, எனக்கு பொம்மை வேணும் வாங்கிட்டு வரேன், குட்டியா வாங்கிட்டு வரேன், இந்த ஆளுக்கு வாங்கிட்டு. மனசு எப்பயுமே சிறுசு இல்லை பெருசு, அதனால தான். அவர் எவ்வளோ கவலைப்பட வந்திருக்காரு பாதுகாக்கிறன்ற பேரில். இப்படி உட்காந்துச்சிக்கா விட்டு தூக்கிட்டுனா வந்துடும். ஏய் அவ்வளோதான். சரி, அப்போ நான் வாழை எடுத்துடணும். ஏன் இரியா என் வண்டியில் உட்கார வைக்கிற கொஞ்சம் நேரம் வாய்ப்பு இல்லை. சொல்லலாம் இரு சொல்லலாம் பார்க்குறேன் எங்கே அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். உனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கு பாரு. இல்லை அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை, நான் இங்கே இதில் விட்டு தூக்கிக்குவேன். இரியா அமைதியா. இதுக்கு முட்டை இப்போ முட்டை அந்த வாய் இருந்துச்சுன்னா அடியே விடுங்கடா நாய்ங்களா அப்படின்றோம். நான் விடு நான் இப்படியே வச்சுக்கிறேன் கொஞ்சம் நேரம். அவ்வளோதான் உட்காந்துட்டான். பிக்காச்சு. ஏய் இங்கே போய் விடுயா. யோ நான் போகிறதுக்குள்ள அந்த பொம்மை தூக்கல என் பேர் மாற்றின பாரு. ஏய் சாப்பிடலாம் பர்கர் போயிட்டேன். விளக்க வச்சுட்டு போ. உக்காடுறதுக்கு இங்கே வர உக்காடுறதுக்கு தலானி கேட்குது. ரொம்ப வலிக்குதோ? சரி உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லு. இந்த வண்டி வந்து எத்தனை வருஷம் ஓட்டிகிட்டு இருக்கேன்? 2 வருஷம் 4 மாதம் ஆச்சு. என்னென்ன பெனிஃபிட்டு என்னென்ன டிமெரிட்டு, இதெல்லாம் உனக்கு கஷ்டமாக இருந்திருக்கு, இதெல்லாம் நல்லதுன்னு தோணிருக்கு? அது உட்காரதான் கஷ்டமா? ரொம்ப வலிக்குதாயா? ஆ அப்படியா? எனக்கு இல்லையே. நான் அப்பப்போ நான் வந்து உட்காந்தே இருக்க மாட்டேன், அப்பப்போ நான் சை கொடுத்தே இருப்பேன்ல, அதனால. இதே கீழே விழுந்துட போகுது. நேற்று அந்த ஆள் விட்டு போனார், எங்கே பேக் விட்டு போனார், அது மாதிரி. ஓகே நம்ம ஃப்ரெண்டோட கடையை பார்த்துட்டு அண்ட் தென் கிளம்பியாச்சு. அவர் ஒரு ஸ்டேஷனரி வச்சுருக்காரு. பரவாயில்ல, இந்த ஊரில் இவ்வளோ பெரிய ஸ்டேஷனரி, ஆனால் அழகழகான பொம்மையெல்லாம் வச்சுருக்காங்க, பார்க்க அழகாக இருக்குது. ஏய் வியூ ஒன்று இருக்குது TRF அங்கே பாரு. ஏய் வேற மாதிரி ஸ்லோப்பு. எனக்கு நைட்டு அந்த பார்த்த ஸ்லோப்பை நான் இன்னைக்கு பகலில் பார்க்கணுன்னு ஒரு ஆசையாக இருக்குது. TRF வேற மாதிரி இருந்துச்சு, ஆனால் அது ரொம்ப நான் அன்ன வரைக்கும் அந்த ஸ்லோப்பை நான் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஸ்லோப் இது செங்குத்தா இந்த மாதிரி இருக்குன்னா டக்குன்னு இப்படியே இறங்குனுச்சு ஸ்லோப்பு. ஓகே TRF கரெக்டாக இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைசூர் மெயின் ரோடு பர்கூர் சாப்பிட வந்திருக்கோம். ஆனால் எங்கே சாப்பிட்றதுன்னு தெரியலையே. அந்த கட்டு போதில் தங்கலாம். அது எந்த ஊருக்கு போகுது? பெஜன் பாளையத்துக்கு போகுதா? அப்படியா? இது என்ன ஊர்? இதுதான் பர்கூரா? பாரு மேலூர் தான் தாமரைமரைன்னு சொல்கிறாங்களே. தாமரைக்கரை இதான் பர்கூர். ஏய் சந்திர வீடு அங்கே இருக்கியா? நம்ம ரெசார்ட் தங்கினோம்ல, அந்த ஒரு முன்னாடி மழை இருந்துச்சு பற்றியா, அதுக்கு ஆப்போசிட் பின்னாடி போயிருக்கு அவங்க வீடு. கடை வந்து நம்ம இங்கே நம்ம பார்த்துட்டு வந்தோம் பற்றியா, அதுதான் கடை. செல்லாம் இங்கே சாப்பிட்ற கடை எது நல்லாயிருக்கும்? அங்கே இருக்கா? சரி நன்றி டாடாவே. ஏய் வண்டி பேர் யாது, அதுக்கு ஏற்றாலும் ஒரு பொம்மையை வச்சுட்டு அளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நான் பாரு இப்போ பண்ணுற மாதிரி கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்றேன். முன்னாடி ஹோட்டல் கிளம்பலாம். சாப்பிட்றதுக்கு அப்புறம் TRF மைண்ட் அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பாடியில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து வந்த மாதிரியே இருக்குது. கரெக்டாக நம்ம ராமாபுரம் லொக்கேஷன் போட்டாச்சு. எங்கே இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? இன்னும் 1 hour 19 minutes 36 கிலோமீட்டர் போட்டிருக்கேன். மலையிலே தான் போகுமா ஒரு வேளை? வெயில் அடிக்குது, ஆனால் அந்த அளவுக்கு வெயில் தெரிஞ்சுக்கொள்ளலை. நம்ம ரைடிங்கில் இருக்கும் போது நம்மளுக்கு அந்த சில்னஸ் மட்டும் தான் தெரியுது. நின்னோம்னா அந்த மண்டை வெயில் புழக்குது, அது மட்டும் நல்லா தெரியுது. நேற்று நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு போகிறோம் இங்கேருந்து. அதான் நம்ம அங்கே போயிட்டு திருப்பதி டெம்பிள் பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரத்து கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைனா போகிற வழி மண்டை வெயில் புரிஞ்சிரும் அப்படின்னாங்க. ஆனால் நாங்கள் கிளம்புனதே பார்த்தீங்கன்னா 9:30 தான். 9:40 ஆயிடுச்சு. எல்லாம் சைடு ஃபுல்லாக இறங்கி இருக்குது.
எல்லாம் மண் சரிவு மாதிரியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த டேர்னுக்கு ஆக்சிடென்ட் அதே நடந்திருக்க மாட்டேக்கு. அந்த இதெல்லாம் அப்படியே விழுந்திருக்கு, இண்டிச்சு தூக்கியிருக்காங்க பசங்க. பாருங்கள் வியூ மட்டும் பாருங்கள், வேறு மாதிரியா. இன்டெப்த் ஃபாரஸ்ட் இந்தாண்டா பாரு, போடு அக்கா அக்கா, இதுதாண்டா வியூவு. அப்புறம் அங்கெல்லாம் வியூ ஊர்லாம் நிறையா இருக்குது. எனக்கு தெரிஞ்சுன்னா இது ராமபுரம் தாண்டமா இல்லை பக்கமாக இருக்குமா? இன்னும் ராமபுரத்துக்கு இன்னும் 28 கிலோமீட்ரு போவே பாருங்களேன். ஸோ இதே மாதிரி தான் அந்த ஒரு ஸ்லோப் இருக்கும்ல, இதாச்சும் பரவாயில்ல இப்படி வந்துட்டுருக்கு. அது இதோட ஸ்லோப்பாக இருந்துச்சு நைட்டு பார்த்ததெல்லாம். சேஃப்டியாக தான் போட மாட்டேங்குது. இந்தாண்டு பாருங்கள், சேஃப்டி சைடில் எதுவுமே இல்லை. நொடி தப்பினால் மரணம் உண்டுன்ற மாதிரி சேஃப்டி கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அளவு தான் மண்டை நாய் நக்கிட்டு போயிடும். மண்டை யோசிக்குது பாருங்க, திடீர்னு இப்போ இந்த இடத்துல இப்போ போயிட்டே இருக்கோம், திடீர்னு இந்த இடத்துல போய் சைடில் விட்டால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி மண்டை யோசிக்குது, மானங்கட்ட மண்டை. இப்போ இந்த இது வழியாக சுற்றி ரிட்டன் இப்போ அங்கே ரோடு தெரியுது பார்த்தீங்களா, அந்த ரோடு வரணும். ஒரிஜினல் ஃபாரஸ்ட் இப்போ இருக்கிறது. நெட்டுக்கும் இந்தாண்ட ஒன்றும் இல்லை, இந்தாண்டி ஒன்றும் இல்லை, மழை தான் சுற்றி அந்தாண்ட போதும் ஊர் இருக்குது. சொல்லிச்சலாம் ஹாய், சுற்றியும் பார்த்தியா எப்படி இருக்குன்ட்டு. ஏன் இங்கே நிறையா இப்போ யானை இருக்குது தானே, யானை இது மாதிரிலாம். ஆ காடு உனக்கு என்ன தெரியுது இங்கே? அதான் காடு தான். இதே பாரு, அந்த மலையோட பள்ளத்தாக்க பார்த்தியா? அதான் கண்டிப்பாக யானை இருக்கும். இவனை கன்ஃபார்ம் வேறு ஏதாச்சும் கூட இருக்கும், புளி இது மாதிரி கூட இருக்கும்ல. அந்தாண்ட கூட அந்தாண்ட கூடயும் ஊருங்க நிறையா இருந்துச்சு. இந்த ஆண்டில் ஒன்றுமே இல்லை பாரு. பார்த்தேன் இந்த டேர்னிங்கில் விட்டு தூக்கி இருந்துச்சா அப்படியே உள்ளார இறங்கி இருக்கோம். கொஞ்சம் சேஃப்டியாக ரைட் பண்ணோம், கொஞ்சம் இல்லை நிறையாவே, ரொம்ப நிறையாவே சேஃப்டியாக ரைட் பண்ணோம். இந்த இடம்லாம் பாருங்கள் ரொம்ப டேஞ்சரஸான வியூ. இதெல்லாம் வியூ இல்லை, பிளேஸு. எங்கே போகிற யார் இது? இவனுக்கு வேறு உழப்பு இல்லை, அப்படியே விட்டு தர வர. ஆவனா புஷ்அப்னு பேரில் ஒன்று போல எடுத்து செல்லம். காலையில் வண்டி எடுக்கும் போது எலுமிச்சம்பழம் வைக்கல, நீ இன்னும் 2 டைம் இருந்தா வச்சு நசுக்கி இருப்பேன். ஏன் செல்லம் என்னாச்சு? சாக்லேட் வேணுமா? ஐயோ கடலப்பருப்பு இருக்கு, இந்தா கடலப்பருப்பு இருக்கு. இது சாப்பிடு நல்லா இருக்கும். நன்றிண்ணா. இந்த செல்லம் கூட அதை சாப்பிடு, ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிடுங்க. செல்லம் நான் உழுந்தானே காப்பாற்றுவீங்க தானே? காலை விழிங்களா நீயாச்சும் பரவாயில்ல. இந்த ஒருத்தர் சொன்னான், அங்கே ஒருத்தர் சொன்னா பாரு, நீ செத்தா வண்டி எடுத்து போயிடலாம். நம்ம ஆண்ட்ராய்டு தங்க அப்படி பாருங்க, எப்படி நிற்க பாருங்க, வேற மாதிரி அங்கே பறக்குது. எல்லாம் தூக்கத்தில் மிதக்கிறாங்க சாப்பிட்ட உடனே, வேற ஒன்றும் இல்லை. சலா பார்த்து பொறுமையாக வாங்க, நிதானமாக வாங்க, கேர்ஃபுல்லாக வாங்க, சரியா? விளையாட்டில் லேட்டாக கூடயும் போய்க்கலாம், சரியா? பக்கிள்ஸ் போடு, பட்டன் போடு ஹெல்மெட்டுக்கு. அதே யார் போடுவோம், தாத்தா போடுவாங்களா? நல்லா சாப்பிட்டாங்களா பசங்க? சாப்பிடாமல் இருந்துட்டு சாப்பிட்டதுக்கு இப்போ வண்டி ஓட்டும் போது நல்லா தூக்கம் வருது பசங்களுக்கு. அதனால தான் நல்லா முன்னாடியே நான் கடல பொறுப்பையும் 7 வாங்கி வச்சுருந்தேன், அதை கொடுத்துட்டு வாயில் போட்டு மில்லுங்கடான்னு சொல்லிட்டு வண்டி ஓட்ட விட்டுருக்கோம். அதெல்லாம் இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா 4 ரோடுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஊர் மாதிரி வர மாட்டுக்கு. ஃபுட்டு எல்லாமே கடை எல்லாமே அங்கே இருக்க மாட்டுக்கு. அங்கே போயிட்டோம்னா வேணுங்கிறத சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அங்கே இருந்தோம், இப்போ நம்ம மறுபடியும் இங்கே வந்திருக்கோம். ஓகே ரைட்டு, செக் போஸ்ட் ஸ்டார்ட்டுங்க. வன சோதனை சாவடி ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். இப்போ கர்நாடகா தானே போகணும்? போய் இதுக்கு போகிறேன், இது கர்நாடகாவா? அந்த பாலம் தான் இதாட்டுக்கு. அப்படின்னா அந்த பாலம் தான் இது பார்டரு போடு. அப்போ இரு, கர்நாடகாவில் கால வச்சுட்டேன். அம்முக்கு டும்முக்கு அம்மா டுமான்.